கூட தாவும் கைகள் படுவதால் மிரண்டு போகுதே மேனி சுடுவதால் பால கட்டு நாயக்கட பண்ணு போல கண்ணமோ கத்தியின்றி ரத்தமின்றி போத்தொடுக்கும் உந்தன் கண்ணில் என்னை தேடுகின்றேன். போட வந்த வெண்ணிலா வேகம் போல தொட்டு கொள்ளவா ரோமியோ வாரிசின் கொள்ளு பேரா மாறுவே நுந்தன் கை செல்லுலாரா காதலே காதலே தேவதை கூட்டத்தில் உன்னை போல பெண்ணிலே ரத்தமின்றி போத்தொடுக்கும் உந்தன் கண்ணில் என்னை தேடுகின்றேன். தேக்கி வைத்த பொதிக தென்றலா ஹோட்டலு பார்க்குது போகலாமா வாழ்க்கைய மாத்தலாமா காதலே காதலே தேவதை கூட்டத்தில் உன்னை போல பெண்ணில்லை ரத்தமின்றி போத்தொடுக்கும் உந்தன் கண்ணில் என்னை தேடுகின்றேன். பல கட்டு நாயக்கட பண்ணு போல கண்ணமோ காதலிக்கும் பெண்களுக்கு கைகள் கூட ரக்கையாகும் மாயம் இன்று கண்டேன். சந்திரா கவிதா எனக்கு அடுத்த பக்கமே உனக்கு காணும். என்னாச்சு? குச்னே ஓய் என்ன ஏண்டாலக்க உருவிட்ட? என்கிட்ட இருக்கிற ஐடியாவெல்லாம் நீ உருவிக்கல. எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டுக்கூட. எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ. உனக்கு வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேனா? தாராளமா எடுத்துக்கோ. குச்னஹினா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாதது மேல உனக்கு எதுக்கு ஆசை? ஆசைப்பட்டு ஒன்றும் இல்லாம போறதுக்கு ஒன்றும் இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லைல்ல? உள்ள இருக்குது ஐடியாக்கு பதிலா தத்துவ மழை பொழிய ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி தப்பா நினைச்சுக்காத. எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு, அதான் உன்னை கூப்பிட முடியல. அதையே நீ இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற? அதிர்ஷ்டம் அவசரமா தான் வரணும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் போஸ்ட்ல வரும், சில பேருக்கு துரதிர்ஷ்டம் ஃபேக்ஸ்ல வரும். ஐயா என்னது வந்ததுல இருந்து ஒரே பேத்தாஸ் மூடாவே இருக்க. உன் லவ் ஸ்டெடியா தானே போயிட்டு இருக்கு. ஒன் சைடு லவ் லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும். சரி சரி வரல காட்டு. எதுக்கு காட்ட சொல்றேன்? இரு. இந்த மோதிரத்தை
என் கல்யாண பரிசா வச்சுக்கோ. என்னடி இது? இருக்கட்டும் டி. சரி இந்த என்னது? ஸ்வீட். ஸ்வீட்டா? ஹல்வா. எனக்கு அல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கிட்டு போறியா? ஏய் சும்மா சொன்னேன். சரி வரேன். பாய். ஊர் காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்டேன். அது போய் கணக்காயிடுச்சு. உறவே இல்லை. இனி இந்த ஊர் எதுக்கு? இப்பவே புறப்பட்டு எங்கேயாவது போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இது நம்ம வீடு தான். வாங்க உள்ள. நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன். சாரி சாரி. எதுக்கு சார்? என்னால உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல. அது பரவாயில்ல சார். என்ன சார்? நான் உன்னை எதுக்கோ தேடினேனே. என்னையா? எதுக்கு? நீ அன்னைக்கு பர்மனண்டா உனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா. உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. நீ உடனே போய் எஸ்டேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சேல்ஸ் மேனேஜர் வேலை. இதுதான் உனக்கு என் கல்யாணம் பாருது. Thank you very much. Thank you very much. ஒரு நியூஸ். நான் முதல்ல சொல்வேன். என்ன கொஞ்சம் பேச விடு. என்ன கோரஸா பாடுற? நான் தான் முதல்ல சொல்வேன். இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க மாட்டேன். பேச. என்ன சுட்டுடுச்சா? இது நீ எங்க சுட்ட? சுடுறங்க. என் ஃப்ரெண்ட் கல்யாண பரிசா கொடுத்தா. யாரு? சந்திராவா? ஆமா. சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது. இந்த பார், இந்த ஸ்வெட்டர் கூட அவகிட்ட தான் வாங்கினேன். இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன். காசு திருப்பி கொடுக்கல. உன்கிட்ட எப்படி கொடுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லவே இல்ல? உன்ன தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு மறைச்சா? அத ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அத விடு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? எனக்கு நம்ம கல்யாண பரிசா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போற? கிஸ் கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ண போறேன். சும்மா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்? கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு. ஃபைனா? கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன்? 50 rupees. இங்க கொடுத்தா 100. இங்க கொடுத்தா 200. இங்க கொடுத்தா 400. ஓ. இப்போ இங்கெல்லாம் தொட்டு பார்த்தல, அதுக்கு தனியா 100 rupees ஃபைன். மொத்தம் 500. சரி. போடிங்க. எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். எதுக்கு இவ்ளோ? மொத்த குத்தகை. ஆஹா. என்ன சார் புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது. என்ன இது? மூளையே எல்லாம் பரபரப்பா இருக்கான். இப்படி நான் ஏகப்பட்ட பிரெயினை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? வித்துடுங்க. வாங்க மாட்டேங்கிறானுங்களே. புத்திசாலிங்க. இது என்ன தெரியுமா? தெரியாது. ரேஸ் டேப்ஸ். இன்னைக்கு நடக்கிற ரேஸ்ல குஜிலி க்ரோவர் தான் ஜெயிப்பான். அது எப்படி எவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? பெடிகிரின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பவுமே ஜிஞ்சர் கப்ல பட்லி க்ரோவர் தான் ஜெயிப்பான். பட்லி க்ரோவருடைய பையன் இட்லி க்ரோவர், இட்லி க்ரோவருடைய பையன் குஜிலி க்ரோவர். அப்பா குதிரை ஓடுற மாதிரி தானே புள்ள குதிரை ஓடும். அது எனக்கு சரியா படலையே. சில வீட்டுல அப்பா குதிரை தப்பா ஓடுது, புள்ள குதிரை பொதி சுமக்குது. உடுப்பா குதிரை ஓட்ட வேற, மனுஷ ஓட்ட வேற. சரி, குடும்பத்துல ஏதோ ஒரு குதிரை சரியா ஓடினா போதும். சார், இப்போ நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொல்ல. எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைச்சு. மாசம் 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துரும். ஐயோ, முந்தியெல்லாம் டெய்லி சம்பாரிச்சுட்டு வருவேன், டெய்லி அடிச்சுட்டு இருப்பேன். இனிமேல் 30 நாளைக்கு ஒரு தடவை கூட என்கிட்ட நீங்க பாசமே காட்ட வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் சட்டை பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்ல. அப்புறம் எல்லாம் அண்டர் வேர்ல தான். ஐயே, பெட்டியில வைக்க வேண்டியதை ஜட்டியில வச்சுட்டானே, எடுக்கவே முடியாது. சித்தி நம்பர் 1 and 2 ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. Thank you. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் தான். ஆமா, இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான். அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் எங்க? ஏய் வாண்டு, எங்க இருக்கீங்க? அந்த 1 2 3 4வது வாளைங்க. எங்க? உள்ளேனையா. இங்க இருக்கீங்க. ஓகே. ஏய் வாண்டோஸ், ஒரு குட் நியூஸ். பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஐயா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம வீட்ல டெய்லி முட்டை பிரியாணி தான். எஸ், ஆனா மார்க்ல மட்டும் முட்டை வாங்க கூடாது. முக்கியமா உனக்கு தான். தங்கம், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? நாங்க போயிட்டு வரோம்னா. எங்க? எங்கன்னு முடிவு பண்ணல, ஆனா வீட்டை விட்டு போறோம். ஏன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல தண்டசோரா இருக்கிறதுன்னு என் வீட்டுக்கார ஃபீல் பண்றாரு. இங்க யாரும் அவர் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னதானா? உண்மை தானே. நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். நான் என்ன பண்ண சொல்லு? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நீ என்னென்னமோ கொடுத்துருக்க.
இப்போ உனக்கு கிடைச்ச இந்த வேலைய என் புருஷனுக்காக விட்டு கொடுப்பியானா? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நான் இந்த வேலையை உன் புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும். ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும்ல. அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீ நினைச்சா முடியும். அண்ணே. மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஹேவர்ட் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வேலை காலியாக இருக்கு. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் நாளைக்கு போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஓகே மத்தாங்க. அந்த ஓனர் பேர் வந்து ஜெகநாதன், ரொம்ப நல்லவர். உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ், அதாவது டீ இலையை வைக்கலாம், எஸ்டேட் வைக்கிறாரு. ஓகே. என்னங்க, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சிட்டேன். திருப்தி தானே? ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. காற்றாடி போல சுற்றுகிறேன், ஆனாலும் என்னை கொட்டுகிறேன். வெயில் நேரம் நிழலாவே, மழை வந்தா குடையாவே, நதியோர தோணினா பல பேரை கரை சேர்ப்பேன். ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. வருகின்ற சோகங்கள் நிரந்தரமில்லையே, சிறகுகள் சரி என்றால் வானம் பக்கம்தான். அழகிய வானமே தினந்தோறும் தோன்றுமே, நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கை சொர்க்கம்தான். நேற்றிருந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது, இங்கு வந்த சோகங்கள் நாளை என்னை தொடராது. என்னை பறித்தால் வளராவே, நான் புதைத்தால் விதையாவே. ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. பனி பெய்த நீரிலே மலை மூழ்கி போகுமா, கலங்காமல் வாழ்கிறேன் காலம் கைகூடும். பயம் கொண்டு வாடினான் பயம் ஏதும் இல்லையே, புயல் போல மாறுவேன் பாசம் என் வேதம். கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். சில பூக்கள் சேரத்தான் என் வாழ்க்கை நூலாகும். ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே.
மாப்பிள பியூட்டி பார்லர் போனாலும் கூட இப்படி மசாஜ் பண்ண மாட்டேன். எப்படி நம்ம தொழில்? மாமா உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல. மாமா கை அங்கங்க பேசுது, நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும் போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைஸ்ல நான் வீணையை பார்த்தது இல்ல, யானையை வேணா பார்த்திருக்கேன். மசாஜா என்ன ரேட்டு? ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சே. காலுக்கு 10 ரூபா, கைக்கு 20 ரூபா, இடுப்பு பிடிச்சா 30 ரூபா. கழுத்து பிடிச்சா சங்கோலி மாப்பிளை தூக்க வேண்டியதுதான். சும்மா தான் இருக்க, அமைக்கு க்ளோஸ் பண்ணலாம்ல. ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க யூஸ்வலா இதுக்காக காக்கா பிடிப்பீங்க, அது உங்களோட பழக்கம் மாற்றவும் முடியாது. அதுக்காக இதோட காலை பிடிக்கணுமா? ரொம்ப இறங்கிட்டீங்க. காலை பிடிச்சதுனால கீழே இறங்கிட்டுக்கிறியா? சரி மேலே ஏறி அமுக்குறேன். பாரு இது வரைக்கும் அமுக்கு, கழுத்து அமுக்கி கொண்டுடாத. மாப்பிள என்னுடைய எய்மே முட்டை தான், வார்த்தை கொல்லவே மாட்டேன். என்னையா அது சீட்டை கழிச்சு போட்டு எவனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்டுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறீங்க. பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும். யூனியன்ல தீர்மானம் போட்டிருக்கோம். யூனியன்ல தீர்மானம் போடுற அளவுக்கு அப்படி எவ்வளவுதான் பாக்கி தரணும்? எனக்கே 95 ரூபாய் பாக்கி. எனக்கு 90 ரூபாய் பாக்கி. எனக்கு 80 ரூபாய் பாக்கி. எனக்கு 75 ரூபாய் பாக்கி. இப்படி விட்டு விட்டா சொன்ன எனக்கு மண்டையில் ஏறாதே. டோட்டலா சொல்லுங்க. 340 ரூபாய் பாக்கி. இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது? ஓ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாகுதா? பாலுக்கு ஒரு 15 ரூபா போட்டு 60 ரூபாய்க்கு போடுங்க. எதுக்கு? போறியா சொல்றேன். சோட்டதலை இந்தாங்க 15. இந்தாங்க ரவுண்ட் எவ்வளவு ஆச்சு? இப்ப 400 ஆச்சு. ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கா? ஜோக்கர் வந்தா கையாயிரு, ஜோக்கரையே காணமா. ஜோக்கன் ஏன் அங்க பாக்குற? அட என் பையனை சொன்னையா, சீட்டு எடுத்து போட்டு ஆடியா. அப்பா உனக்கெல்லாம் விசில் அடிச்சு தான் கூப்பிடணும். இந்தா அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. என்னமோ உங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி வேலைக்கு எவர் சொல்ல பாத்திரத்துல சாப்பாடு வேற வந்துருது. என் மரத்தடியில் உட்காந்து சீட்டு வேலை என்ன பசிக்காதா? பசிக்கும். கொண்டாடி உனக்கு கஞ்சி ஊத்துறது இல்ல. அப்பா என்னப்பா 9 டைமண்ட் போட்ட? ஏண்டா அடிக்க வேண்டிய ஆட்டத்தை கோட்டை விட்டுடியே. உனக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அடேங்கப்பா பையன் என்ன இந்த போடு போடுறான்? என் குடும்பத்திலேயே ஒருத்தன் தான் என்ன மாதிரி இருக்கான். அது பொறுக்கலையா உனக்கு? ஏன் அனாவசியமா கண்ணு வைக்கிற? யோ நீ வாசிட்ட பாரியா? மகனே ஜித்தடா நீ. இந்தா போய் ஒரு குவார்டர் விஸ்கி வாங்கிட்டு வா. இந்தா இத பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுக்க. உன் பையன் தண்ணி கிடைக்க தண்ணி காட்டுவான் போல் இருக்கு. பெரிய ஜீனியஸா இருப்பான் போல் இருக்கு. பொருளாதார மேதையா இருப்பான் போல் இருக்கா? அவன் இந்தியாவுக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நம்ம நாட்டை விற்காம இருக்கணும் அவ்வளவுதான். இந்தா சித்தி நம்பர் 2, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? சூடா ஒரு கப் காஃபி வேணும், பயங்கரமா தலைவலிக்குது. கெரசின் இல்லப்பா. ஓஹோ அந்த கறி அடுப்பு இருக்குமே, அதுல போடலாம் இல்லையா? அடுப்பு தான் இருக்கு, ஆனா கறி இல்ல. எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஏன்? அவளையே போய் கேளு. எங்க? அங்க போய் பாரு. கவி என்ன பண்ணிட்டு இருக்க? கறி எரிச்சிட்டு இருக்கேன். கறி எதுக்கு வேஸ்டா இருக்கிற? அப்பதானே அது சாம்பல் ஆகும். ஆமா கறி எரிச்சா சாம்பல் தான் ஆகும். ஏன்? சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பல் யாராவது கவி சாம்பல் யா எஸ். ஓ மை காட். கவி இந்த விஷயத்தை நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். முதல்ல போய் அங்க பாரு தங்கம், போய் சொல்லிட்டு வந்துடுறேன். தங்கம் ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன பண்றீங்க நீங்க செவுத்துல கோடு போட்டுக்கிட்டு? என்ன பால் கணக்கு அது? இல்ல என்ன நாள் கணக்கு? நாள் கணக்கு அது என்னது? தங்கம் நீயும் நீயும் யா மாப்ள 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 கங்க்ராச்சுலேஷன். தங்கம் இப்பதான் சொல்லிச்சு நீங்க பிரெக்னன்ட். தங்கம் பிரெக்னன்ட். மாப்ள உண்மையிலேயே நீங்க இப்பதான் ஃபுல் ஃபிளெஷ் மாப்ள. நீங்க மட்டும் என்ன மச்சான், இப்பதான் கவிதா சொன்னிச்சு, முதல்ல கை கொடுங்க. ஆனாவது டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் என்ன எடுத்த, நீங்க ஒன் டே மேட்ச்ல அடிச்சு தோல் கலப்பிட்டீங்க. வீட்டில் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறது மறந்துட்டு இவனுங்களா கை கொடுத்துக்கிறானுங்களே. டேய் நான் 3 ஓவர்ல 8 விக்கெட் எடுத்தேன், ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டு இருக்கேன். பணம் கொடுத்தா கூட அவுட் ஆகணும். மேட்ச் பிக்சிங்லாம் நம்ம கிட்ட கிடையாதுடா. ஆனந்த ரோஜா பூக்களை
நம் வீட்டு வாசலில். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். எங்கள் வானில் புதிதாய் ரெண்டு நிலவு தோன்றும் நேரம். மழலை பேச்சை கேட்டால் போதும் வாழ்க்கை இன்பமாகும். அழகத்திற்கோயில் மணி போல ஒளி கேட்கும் நமது வீட்டில். மதுரை நகர் கண்ட தமிழ் கூட எங்கும் மயங்கும் நமது பாட்டில். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். முல்லை மலர் சிரிப்போடு முத்தம் தர சீக்கிரம். கண்ணன் வந்து பிறப்பானே எங்கள் வீடு கோகுலம். இமை போல காக்கும் மன்னன் அருகினிலே. நிழலாகி வாழ்ந்தால் போதும் உலகினிலே. சந்தோஷ பூங்காற்று நம் வாழ்வில் ஓயாது. மதுரை மீனாட்சி திருக்கோலம் தந்தை உன்னில் பார்த்தேன். மனதை தாராட்டும் சங்கீதம் உங்கள் பேச்சில் கேட்டேன். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். புத்தம் புது முகம் காண 10 திங்கள் காத்திரு. கத்தை மொழி சிரிப்போடு முத்தம் தர கேட்டிடு. தாய் மாமன் மார்பை முட்டும் கால்கள் எங்கே? தங்க காப்பு செய்து வைத்தேன் என் விழியே. மலையோர பூங்காற்றில் போலும் தாலாட்டு. வானம் கைகள் தொடும் தூரம்தான் நட்சத்திரங்கள் அறிவோம். வாழ்க்கை என்பதொரு கார்காயம் சுட்ட சுட்ட நினைவோம். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். எங்கள் வானில் புதிதாய் ரெண்டு நிலவு தோன்றும் நேரம். மழலை பேச்சை கேட்டால் போதும் வாழ்க்கை இன்பமாகும். அழகத்திருக்கோயில் மணி போல ஒளி கேட்கும் நமது வீட்டில். மதுரை நகர் கண்ட தமிழ் கூட இங்கு மயங்கும் நமது பாட்டில். தங்கம் தங்கம் கம் 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 கம். மெதுவு மெதுவு மெதுவு. இதை பத்தியா பாப்பாவுக்கு அட்வான்ஸ் பாப்பா. நல்லா இருக்கா? இன்னொன்று, இது வந்து குங்குமப்பூ. டெய்லி பாலில் கலந்து சாப்பிடணும். அப்பதான் பாப்பா செக்கச்சவேன்னு பிறக்கும். சரியா? வச்சுக்கா. கவி, இப்போ ஏன் தங்கச்சி நல்ல கலரா? மாப்பிள்ளை கொஞ்சம் டல் இல்லையா? அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ பாரு, நல்ல கலரு. நான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை, என்கிட்ட காசு அவ்வளோதான் இருந்தது. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும்
அவளுக்கு தான் கொடுத்திருப்பேன். கவி, இது பாருங்க. என்னது இது? நம்ம குழந்தைக்கு தொப்பி. நம்ம குழந்தைக்கு இங்க எனக்கு வை கொஞ்சம். நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஏய் ம், என்னடி இது? குங்குமப்பூ நீங்க தான் வாங்கிட்டு வந்தார்ல, ம். எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டி உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்குனது பத்தாதுன்னு இதெல்லாம் வேற வாங்கி தரணுமா? எங்க அம்மா வயித்துல நான் இருக்கும்போது எங்க அம்மா 6-7 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டாங்களா? அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நேரத்திலே பிறந்துட்டேன்? பேசுறாள். என்னடி குங்குமப்பூவை வாய்க்கா மாரி வெட்டுற? ரெண்டா பிரிச்சிட்டு இருக்கேங்க. ஆஹா, பாவம் அண்ணி, அவங்களும் என்ன மாதிரி முழுகாம தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பாதி தர போறேன். ஏன்னா அண்ணன் அன்னைக்கு வாங்கிட்டு வரலைங்க. அப்படி போடு. ஏண்டி நான் என்னமோ உனக்கு வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன், உங்க அண்ணனை தான் அவன் பொண்டாட்டி வாங்கிட்டு வரல. இதுக்கு என்னடி சொல்ற? என்னங்க என்னங்க எதுக்குங்க இவ்வளவு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தீங்க? இது தலையில வைக்கிறதுக்கு இல்லைங்க, பால்ல கலக்கி சாப்பிடுறதுக்கு. ம். என்னங்க நீங்க வாங்கிட்டு வந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கண்ணு சிமிட்டுது. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு, குழந்தை மாதிரியே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியாடி, உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு சொன்னியே, அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குமிச்சிருக்கான். உங்க அண்ணிக்கு மட்டும் காஸ்ட்லியான பொம்மை, உனக்கு ரோட்ல கிடக்குற சீப்பான பொம்மையா? இல்லைங்க, இது கூட ரொம்ப நல்ல பொம்மை. ஸ்விட்சை தட்டினா அப்படியே குழந்தை மாதிரி தவழ்ந்து போகும். இங்க பாருங்க. என்னடி பெரிய பொம்மை? ஏற்கனவே ஃபிட்ஸ், இதுல வேற பிரெக்னன்ட். இது ரொம்ப ரிஸ்க் சார். டாக்டர், ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான். பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார். தங்கம், என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? டாக்டர் சொன்னாங்க சாதாரண விஷயம் தானே, எப்பவும் வர்றதானே. என்ன இப்போ ஸ்ட்ரெயின் அதிகம் இன்னும் இந்த ஸ்டேஜ்னால, அவ்வளோதான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது? சாச்சா, இதுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தம் இல்லையம்மா. இல்ல கவி? ஆமா தங்கம், உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும். அண்ணே, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகிறதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். தங்கம், உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணன் இருக்கேன்ல.